ரேகா சித்திரம் அப்படின்னோடனே ஏதோ மலையாள வார்த்தை போல் நமக்கு எதுவும் தெரியாது போலன்னு நினச்சா, ரேகாங்கிறது அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டரு. அவங்கள பற்றின படங்கிற மாதிரி ரேகா சித்திரம்னு வச்சுருக்காங்க. இதுதான் படத்தோட பேர் காரணம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஆசிஃப் அலி இருக்காப்புல. அவர் வந்து ஏதோ சம்திங் லாட்ரி மாதிரி ஏதோ பண்ணி மாஸ் காட்டிடுறாப்புல. அதனால் வந்து தலைவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறாப்புல. இவர் போகிற நேரம் பார்த்து அங்கிட்ட ஒரு கேஸ் வருது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அங்கே வந்து ஒரு வயசான ஆள் வந்து எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ட்டு அவரு கிளம்பி அந்த ஊருக்கே போய் அங்கே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நாங்கள் ஒரு பிள்ளையை வந்து கொண்டுட்டோம், பொண்ணு புதைச்சி விட்டோம். இதில் வந்து இவங்க 3-4 பேத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்லிட்டு செத்து போயிடான். அந்த நாதேரி இருக்கு அப்படி பண்ணோன்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாங்கிறதுக்காக